காவேரி இப்படி செத்து போயிட்டேன் நவீன். காவேரி இப்படி செத்து போயிட்டேன், விட்டு இப்படி போக மனசு வந்துச்சு. எவ்வளோ ஆசை ஆசையாக பிள்ளை வேணும், பிள்ளை வேணும், பொம்பளை பிள்ளை வேணும், ஆம்பளை பிள்ளை வேணும், எவ்வளவு நாங்கள் பேசியிருப்போம். பேபி பேபின்னு பேரை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணியிருந்துட்டு போனாங்க. எப்படி அவளால் முடிஞ்சது, எப்படி அவளால் முடிஞ்சது, எப்படி என்னையும் என் பிள்ளையை விட்டுட்டு போக முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது நிவின் வந்துக்கிட்டு திகைச்சு போய் வாய் மூடி, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, என்ன சொல்கிறேன்னா இப்படி வந்து இப்போ ஆக்சிடெண்ட் இப்படி இறந்து போயிருக்காளே அப்படின்னு சொன்ன உடனே ஆஹான்னு உடனே நிவின் யோசிக்கிறார். ஆமாம்ல, நிவின் வந்துட்டு வேறு காமிச்சாக்க என்ன ஆகுமோ, கொண்டே காமிச்சா அவளுக்கு உசுறு போயிருமே அப்படிங்கிறாங்க. என்னடா அது காவேரிக்கு இப்போலாம் ஷாக் ஆவாங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் ஷாக் ஆகிடுவாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம கங்காவை கல்யாணம் முடிச்சுன்னா ஷாக் ஆக மாட்டாங்க. கங்காவை குழம்பு வச்சுன்னா ஷாக் ஆக மாட்டாங்க. ஃபாரின் போயிட்டார் குமரன்னா ஷாக் ஆக மாட்டாங்க. தனக்கு ஃப்ரெண்டாக இருந்த ஒரு பையன் எப்படி திடீர்னு வந்து யமுனாவை போய் கல்யாணம் முடித்தான் அப்படின்னா ஷாக் ஆக மாட்டாங்க. ஆனால் இது எல்லாமே 3 வருஷத்துக்கு நடந்துங்கிறது தான் முழு பூசணிக்காயை சோத்துக்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் விஷயம். இன்றைக்கி பண்ண வேலையில் முக்கியமான வேலை, தாத்தா பாட்டி பண்ண வேலை வந்துக்கிட்டு அவங்கள வந்துட்டு சொல்லி அனுப்பிவிட்டு அதில் சொல்லும்போது சொன்ன விஷயந்தான், தாத்தாவும் பாட்டியும் பெரிய மனுஷர், வயசானவங்க, பிள்ளை மேலே பாசம் இருக்கவங்க. அங்கே ஒருத்தன் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். அவனை வந்துக்கிட்டு என்னம்மா பண்ணுறது, நீ இருந்து என்ன பண்ண போகிறீங்க, இங்கே இருந்து என்ன பிரயோஜனம், என் பையன் வந்தானா என்ன அவனை தெரியுது, விஜய்க்கு என்னமா அது ஆகி போயிடுச்சுன்னா விஜய் இல்லைன்னா யாரை பார்த்துக்குவோம், அவன் நினைவாக இவளை வச்சுக்கலாம் அப்படின்னு பேசும்போது, அட பாவிகளாமே, சாவுங்கிற வார்த்தை கூட சொல்லக்கூடாதுன்னு பாயிட நம்ம ஊரில் அமங்கலமான வார்த்தைகளை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களேடா, எப்படி அந்த 2 பெரிய மனுஷங்களை சொல்ல வச்சிங்க நீங்கள் அப்படின்னு கேட்ட வேண்டிய கேள்வியாக இருக்குது. சொல்லும்போதே உங்களுக்கு உறுத்தாதான், அதுவும் திடீர்னு 3 நாளில் அந்த தாத்தாவை தலைகளாக குப்புற போட்டு தோசையை பட்டின மாதிரி பிரட்டி போட்டாங்க பாருங்களேன், அங்கே நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இத்தனை நாளைக்கு எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு கேட்குறாரு என்ன நடந்தது, என்ன ஆச்சு, குழந்தைய வச்சுருக்கீங்களே, குழந்தை எங்கே, காவேரி எங்கே அப்படின்னாக்கா, காவேரி செத்து போயிட்டாப்பானது, செத்து போயிட்டாளா அப்படின்னு அவர் ஷாக் ஆகி அப்படியே நின்றார். இதில் 2 விதம் நடக்கிறது ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு இந்த நம்ம சினிமாவில் காமிப்பாங்க எல்லாத்துக்குமே, காவேரி மேலே அப்படி ஒரு பாசம், அதனால் பாப்பா மேலே பாசம் இருக்கும், அதனால் பாப்பாவை பார்த்துட்டு காவேரியை மறந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு சேர்ந்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, என் உசுராக இருக்கிற காவேரி போனது காரணமே இந்த குழந்தை தானே அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணை வெறுத்துட்டு அந்த பிள்ளையை தொடமாட்டேன், நீங்கள் யாரை வேணாலும் பார்த்துங்க, கண்ணில் காமிக்காதீங்க அப்படின்னு பார்க்குற படங்களும் பார்த்துறோம். அப்படிப்பட்ட ஆளுகளை நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம. ஏன்னா பிறந்த குழந்தை பொம்பளை பிள்ளைன்னு பார்க்காம இருந்த ஆளுகளாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பார்க்கவே பார்க்காத ஆளுகளை, பால் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அம்மாக்களை கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். அந்த அம்மாக்கெல்லாம் ஏன் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஐயோ குழந்தைக்கு பால் கொடுத்தாக்க பாசமாக இருக்கான்னு நினச்சிருவாங்க. அதனால் வந்துட்டு மாமியார் மாமனார் புருஷன் திருப்திப்படுத்துறதுக்காக இந்த பிள்ளைகளை வந்துட்டு தூக்கி பால் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெறுக்கிற மாதிரி நடிக்கிற ஆட்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான். ஸோ இவர் நொந்து போய் வந்துட்டு இந்த பிள்ளையை தொடமாட்டேங்கிறாரு. தொடாமல் வந்துட்டு நீங்கள் பிள்ளையை பார்த்துக்குங்க, என்கிட்ட ஒன்றும் காமிக்காதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டை திரிய போகிறாரு அப்படிங்கிறதான் விஷயம். அப்புறமா வந்துட்டு தாத்தா இந்த பிஸ்னஸ்லாம் போயிட்டு போகுது, கடையெல்லாம் இழுத்து மூடிடலாம், வீடு கட்டினதெல்லாம் இடிச்சு போட்டுடலாம் அப்படின்னு தான் போகிறாரான்னு தெரியல. ஏன்னா இங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அந்த ப்ராஜெக்ட் பாதியில் நிற்கிது. வளைகாப்புக்கெல்லாம் கூப்பிட்டீங்க, எல்லாம் பண்ணீங்க, இப்போ அந்த வீட்டை கட்டி முடிப்பீங்களான்னு தெரியல. இடையில வந்துக்கிட்டு அந்த வேலை இருந்துக்கானே அவனை விட்டானே அப்படிங்கிறதெல்லாம் விட்டுவிட்டு அந்த வேலையில் இருந்த அந்த திருட்டு பையனை இவன் நம்பி வச்சுருந்தோம், அவனும் போயிட்டான். இப்போ அவனையும் அனுப்பிவிட்டாச்சு செயலுக்கு. இப்போ என்ன கட்டடம் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டுன்னு தெரியாது. இதுக்கடையில் வந்துட்டு ஆஸ்பத்திரியில் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்காக கொண்டாந்து இவங்களை கொண்டாந்து வீட்டு கடை ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களாம் கொண்டாந்து ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தோம். சரி, இப்போ இந்த பிஸ்னஸ் அப்பெல்லாம் பார்க்க போகிறாரா விஜய் அப்படின்னாக்க, பிஸ்னஸ் பார்க்குற மாதிரியோ ஒரு பொறுப்பான ஆளாவோ நம்ம ஹீரோவை காமிக்கக்கூடாதுங்கிறது முன்னுக்கே முடிவு பண்ண சமாச்சாரம். வேண்டாத வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிறகடி காசுன்னு ஒரு சீரியல் இருக்கும். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா மீனாவை முத்தும் 2 பேரும் 2 பிஸ்னஸ் பீப்புள். அவங்க அன்றாடங்காட்சி மாதிரி அவங்க பூ விற்கணும், இவர் வந்துட்டு கார் ஓட்டணும். ஆனால் இவங்க வந்துட்டு அவங்கள எதுக்கிற அம்மாவோட பிரச்சனை, அவங்க எதுக்கிற மனோஜோட பிரச்சனை, அவங்க நல்லா இருக்கிற ஸ்ருதியோட பிரச்சனை, ரவியோட பிரச்சனை, அப்பாவோட பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, செருப்பு தைக்கிற பாட்டியோட பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் இழுத்து போட்டு இவங்க வேலையை மட்டும் செய்ய மாட்டாங்க. அதுதான் ஹீரோயின் ஒரு வேலையும் செய்யக்கூடாது உருப்படியா. அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, விட்டுட்டு நான் தாத்தா எனக்கு மனசு சரியில்லை, எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு, காவேரி எங்கே வளர்ந்தாலோ அங்கே நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டு ரூமை போட்டுறப்பறாரு. ரூமை போட்டு எங்கே காவேரி 2 பேரும் தங்கினாலும் அங்கே தங்கிட போகிறாரு. தங்கிட்டு யாரையும் பார்க்க போகிறதில்ல அவர். சரி, ஒரு லாஜிக் இருக்குமா, கூப்பிட மாட்டாங்களா அவர் வந்துட்டு நிவினை கூப்பிட்டு, நிவின் என்ன நிவின் என்ன ஆச்சு இப்படி அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? சரி, நம்ம காவேரி அழுது செத்து போனது வந்துக்கிட்டு நமக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் தான் வருத்தம் அப்படிங்க கங்காவுக்கு ஃபோன் போட்டு கேட்க மாட்டாரா? இல்லை கங்காவோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டாரா விஜய் அப்படின்னா? இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஹீரோக்களோட நமக்கு வச்சு வாச்சிருக்க ஹீரோக்கள். அவங்கள்ட்ட யாரும் கேட்க மாட்டாங்க. சரி, நம்ம ஒரு வயசு பையன் நம்ம வந்துட்டு இப்படி வருத்தப்படுறோம் காவேரி நினச்சி, அதே வருத்தத்தை அந்த பாட்டி எப்படி தாங்குவாங்க, அவங்க அம்மா எப்படி தாங்குவாங்க, அக்கா தங்கச்சி எப்படி தாங்குவாங்க? இப்போ அவங்களெல்லாம் போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும். பார்க்காட்டி பரவாயில்ல, ஒரு ஃபோன்லனாச்சும் ஆறுதல் சொல்லுவோமா அப்படின்னாக்கா, அப்படி ஒரு ஹீரோவை இவங்க உருவாக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தெரியும். ஸோ என்ன பண்ண போகிறாருன்னா, ஒரு ரூம் எடுத்து தங்கிட போகிறாரு. தங்கிட்டு
அந்த பக்கமாக சாயந்தரமாச்சு நான் நடந்துக்கிட்டு யாரு கண்டா தண்ணி இன்னி போட்டு கூட எப்படி இங்கிட்டுன்னு தெரிய கடைசியில் தண்ணியை போட்டு வழி தெரியாமல் தவிக்க அந்த நேரத்தில் வந்துக்கிட்டு மிஸ்டர் நிவின் வர நிவின் காரில் வந்து புள்ள வர யாரா அவன் அப்படின்னு போய் பார்த்தா நம்பாள் அப்படின்னு என்ன ப்ரோ என்ன ஆச்சு அப்படின்னாக்க யார் நிவின் நிவின் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு காவேரி போயிட்டா தம்பி போயிட்டாப்பா காவேரி எங்களை விட்டுட்டு போயிட்டாளேண்ணா இவர் ஷாக் ஆகிடும் என்னது காவேரி விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னா ஆமாம் காவேரி செத்து போயிட்டால அப்படின்னு நீங்கள் எப்படி நீங்கள் பாட்டி தாத்தா ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க நீங்கள் இறந்து போயிருந்த சொன்னாங்களே அப்படின்னா நான் இறந்து போன இருந்திருக்கிறேன் போல இருக்குது ஆனால் இறந்து போனது காவேரின்னு சொன்னாங்களே அப்படின்னாக்கா இப்போ வந்துட்டு ஆஹா காவேரி இல்லை காவேரி சாகலை அப்படின்னு நினைக்கும் போது உடனே டாக்டர் சொன்னது ஒரு ஞாபகம் வரும் இங்கே பாருங்கள் எந்த விதமான ஷாக்கான விஷயங்களையும் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க அது அவங்க உயிருக்கே ஆபத்தில் முடியும் அப்படின்னு எது ஷாக்கு எது ஷாக் இல்லை அப்படின்னாக்கா எது அவங்களுக்கு தெரியாதெல்லாம் சரியாக சொன்னா ஷாக் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் போட்டு என்ன தெரியுமா தொடக்கூடாது தொட்டுப்புட்டேல் அப்படிங்கிற மாதிரி தொடக்கூடாது தொட்டாங்க அவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னாங்க மறந்து போடுச்சு ஆனால் மீதியை திரும்பி இந்த நடந்ததெல்லாம் ஷாக்கான 3 வருஷம் ஆச்சு 3 வருஷம் அப்பா செத்து போயிருக்கிறது சான்ஸ் இருக்கே அதை சொல்ல மாட்டாங்கன்னா அதுக்கு ஷாக் ஆகிடுவாங்க ஓகே அப்பா செத்து போயிடான்னு சொன்னால் ஷாக் ஆவாங்க தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்துட்டு நாளைக்கு தெரிய வரும்போது யாராவது ஒரு பசு வந்து சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க பசு வந்து என்னம்மா புருஷனை 20 அணியே பரவாயில்லை அப்படின்னு சொன்னாக்க ஆனால் அதில் தான் இங்கே கதை வைப்பாங்க பாருங்களேன் இவங்க வீட்டில் என்னென்ன பேசுகிறாங்க என்னென்ன பண்ணுறாங்களாம் வில்லனுக்கு தெரியும் வில்லன் வந்துக்கிட்டு அவங்க டாக்டர் சொல்லிட்டாராம் இப்படி வந்துட்டு இது பண்ணாக்கா அவளுக்கு உசுறு ஆபத்து சொல்ல இனி அவளை ஒன்றும் பண்ண முடியாது அவளால் அப்படின்னு பேசுவாங்க அதாவது இங்கே அவங்க பேசுனது கிச்சனில் ஓரமாக மூலையில்னு பேசுனதெல்லாம் அவங்க வந்துட்டு கரெக்டாக வில்லன்கள் சொல்லுவாங்க அப்படி அந்த ரோஹிணி மாதிரி ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி வைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாருனாக்கா இப்போ சொல்ல முடியாது சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ வந்தீங்க விஜய் அப்படின்னாக்கா நான் 2 நாளாக வந்துட்டேன் என்னால் அங்கே இருக்க முடியல அப்படின்னு குழந்தை இருக்குது அந்த குழந்தைய பார்க்கவே எனக்கு பிடிக்கல அந்த குழந்தை பிறந்து என் காவேரி எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க உங்கள் ஆசை நீங்கள் காவேரியே திரும்பி வந்து பிறந்திருக்கான்னு நினைக்கணும் அப்படின்னா காவேரி தான் இங்கே இருக்காளே ஏற்கனவே அப்படிங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தனியோடு போகிறாங்க அதனால் வந்துக்கிட்டு இவரால் இங்கே உண்மையும் சொல்ல முடியாது அங்கேருந்து இங்கே வந்து உண்மையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் என்னையை பொறுத்தவரை அவர் அங்கேருந்து வந்து இங்கே சொல்லிட போகிறார் இந்த பொண்ணுக்கிட்ட யார்கிட்ட நம்ம யமுனாட்ட இங்கே பாரு விஜய் உசுரோட தான் இருக்கிறாரு ஆனால் விஜய் உசுரோடு இருக்கிறாரு அவர் கல்யாணம் முடிச்சிட்டாங்க அவர் கல்யாணம் முடித்த பொண்டாட்டி தான் நீன்னு எப்படி நம்மளால் காவேரிட்டு சொல்ல முடியும் நம்ம ஆமாங்க குழப்பம்தான் அதனால் வந்து அவர் ஊரை விட்டு சீக்கிரமே அனுப்பிடுறது பெட்டர் அப்படின்னு நினைக்க போகிறாங்க இதில் வந்து என்ன ஆகும்னாக்கா நாரதர் கழகம் நல்லதிலேயே முடியும் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி இவங்க குழப்பத்தில் இருக்கிற சூழ்நிலையில் மிஸ்டர் பசுவோட பையனும் வந்து உள்ளார புகுந்து இந்த பொண்ணுக்கு நினைவுகளை சொல்லிட போகிறாங்க அதில் வந்து ஒரு தடவை ஷாக் ஆனாலும் திருப்பிட்டு காவேரி வந்துக்கிட்டு ஆஹா என் கணவர் என் பிள்ளைன்னு போகிற மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க ஆனால் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் மக்களே அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் நம்ம இந்த கதையை எப்படி போட்டு வளர்த்துவாங்கன்னே தெரியாது நமக்கு லாஜிக்னா என்னது எவ்வளவு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் கதை போகும் நமக்கு தெரியும் ஏன்னா இது வரைக்கும் இருந்ததிலே லாஜிக் இருக்காது இப்போ லாஜிக் இல்லாத ஒரு இல்லாஜிக் ஒன்று தொடங்கி விட்ருக்காங்க எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல என்ன ஒன்று தான் எல்லாத்தோட ஒரு விஷயம்னாக்கும் விஜய் காவேரி அந்த குழந்தை சேர்றதுக்காக எல்லாரும் ஆவலாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பார்ப்போம்